திமுக vs பாஜகங்கிற அமைப்புக்கு வழிவகுக்குதாங்க சார் அதிமுக போட்டியிடாதது. கட்டாயமாக அதிமுக ஒவ்வொரு தேர்தலையும் போட்டியிட வேண்டும். வெற்றி தோல்வியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் தேர்தலை சந்திக்க வேண்டும். அது தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாகவும் இருக்கிறது. இந்த சூழலில் இடைத்தேர்தல்களை தவிர்ப்பது என்பது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. இந்த நிலைப்பாடு பாரதிய ஜனதாவுக்கும் பாரதிய ஜனதாவை ஊக்கப்படுத்துகிற கட்சிகளுக்கும் சாதகமாக அமைந்துவிடும். அதிமுக ஒருவேளை இப்படி ஒரு மறைமுக செயல் திட்டத்தை வைத்திருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது, சந்தேகத்தை எழுப்புகிறது. பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டத்தை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறாங்க. அதை பற்றி நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? அதை வரவேற்கிறோம். பெண்களுக்குரிய பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவாக புதிய சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பது, சட்டம் கொண்டு வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. நீட் தேர்வு குறித்து இதை பற்றி நம்ம விஜய் சொல்லியிருக்கிறீங்க, அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. ஒரு முறைக்கு இருமுறை சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. ஆனால் இந்திய ஒன்றிய அரசு அதை பொருட்படுத்தவில்லை. தமிழ்நாடு அரசின் பகுதியில் செய்ய வேண்டிய வேலை நடந்திருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு தான் அலட்சியப்படுத்துகிறது, தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை அவமதிக்கிறது. ஆக நண்பர் விஜய் போன்றவர்கள் இந்திய ஒன்றிய அரசின் தமிழக மக்களுக்கு விரோதமான நிலைப்பாட்டை விமர்சிக்க முன்வராமல் தமிழ்நாட்டு அரசின் மீது குறை சொல்வது வியப்பாக இருக்கிறது.